இந்த இந்த கமலாக்கு வந்த வாழ்வை பத்தி அடி எப்படிலாம் இருந்தா இப்ப என்னமோ நல்லவ மாதிரி நடிக்கிறா, என்னமோ நம்மலாம் கெட்டவங்க. அவதான் பிறந்ததுல இருந்தே நல்லவ மாதிரி நடிக்கிறா, எப்படிலாம் மாறிட்டா பத்தியா? அவளுக்கு கிடைச்சிருக்கு. அட ஆமாக்கா, முன்னாலாம் நம்மளோட சேர்ந்துக்கிட்டு எல்லாரை பற்றியும் பேசும், எல்லாருக்காதையும் பேசும், வீட்டில் உள்ள மருமகளை அந்த திட்டம். இப்போ பார்த்தா அப்படியே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறது. நம்ம போய் பேசினாலும் அப்படியே மூஞ்சியை காட்டுது. நீ என்ன நல்ல உங்களா, நீ யாரையும் பற்றி பேச மாட்டியா, எனக்கு தெரியாதா அப்படிங்குது. நம்ம திருப்பி கேட்டால் என்ன ஆகும்? ஆமாடி, என்னமோ மருமகளுக்கு வேலை கிடைச்சிருச்சான். ஒரே ஆட்டம் பாட்டமே தாங்க முடியல. நம்ம வீட்டிலேருந்தே இருக்கிறாளே ஒன்றுக்கு லைக்கில் நல்லா சோத்தை தின்னுட்டு டிவியை பார்த்துட்டு தூங்க வேண்டியது. ஏதாச்சும் ஒன்று உருப்படியாக பண்ணுறாருங்களே. அவன் மருமகளை பாரு, அவன் மாமியாக்காரி அந்த கொடுமைப்படுத்தினா அம்பிட்டு வேலை வாங்கினான். அப்படி இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வேலை வாங்கிட்டு அவன் மாமியாலையும் மாற்றிட்டா. எப்படி இருக்காளுங்க பாரு, மாமியால கைக்குள்ள போட்டுக்கிட்டு. அட ஆமாக்கா, அபாஷன் ஆனது கூட மருமகளை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டுதான் விரட்ட போகுது. ஒழுங்காக இருக்க மாட்டியாடி, நீ பறிக்கிறதே ஆடி போய் இப்படி இது பண்ணி விட்டே அப்படின்லாம் திட்டம்னு நினச்சாக்கா. ஆனால் எல்லாம் தலையில மாறி போச்சு, இப்படி ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் வேலைக்கு இன்டர்வியூ போய் வேலை கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வேலைக்கு சேர்ந்துருவா. நீ கமலாக்கா பிடிக்க முடியாது, ஒரே ஆட்டம் பாட்டமே, காசு மருமக தருவா. அது எப்படிக்கா வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் அப்படியே நல்லவ மாதிரி பம்முவாளுங்க, அதுக்கப்புறமா கொடுப்பாங்களா? அப்படிலாம் இல்லடி, இந்த மீனா பற்றி தெரியாதடி உனக்கு. அவள் அந்த கொடுமைப்படுத்தும் போதே அத்தை தெரிஞ்சு கிடப்பா, அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்பா, எதுவும் எதிர்த்து பேச மாட்டா, அப்படி நடந்துக்குவா. இப்போ வேற அவங்க கமலாவுக்கு மீனாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ போய் ஏதாச்சும் சொல்லுவாளாடி. மீனாவுக்கு கமலா மலர் எல்லாருமே பாசத்தை காட்டுறாளுடி, எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டாளுங்க. நம்ம என்ன நினச்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காளுங்க. முன்னாடி எப்படி அடிச்சுக்கிட்டு நாடுவாளுங்க, ஆனால் இப்போ பார்த்தா ஒன்றுக்குள்ள ஒன்றா ஆயிட்டாளுங்க. ஏதாவது சண்டை போட்டாலும் உடனே சேர்ந்துறாளுங்க. அப்படிலாம் இல்லைக்கா, நீ வேணா பாருக்கா, கொஞ்ச நேரத்துல சண்டை வந்து ஓடிடுறாங்களா இல்லையான்னு. வேலை கிடச்சிருச்சுல, நீ வீட்டில் ஒரு வேலை பார்க்க மாட்டா, எல்லா வேலையும் கமலாக்காதையும் பார்க்கணும். கமலாக்கா ஏற்கனவே சோம்பேறி, சும்மாவே வேலை பார்க்காது. இப்போ மருமக வந்ததுலேருந்து சரியான சோம்பேறி ஆயிடுச்சு. மாசமாக இருக்கமோ என்னமோ ஒரு வாரம் என்னமோ வேலை பார்த்துச்சு போல, ஒரு வாரம் 2 வாரம். இப்போ அதுவும் இனி பார்க்காது. இப்போ மருமக வேலைக்கு போய் எல்லா தலையும் வேலையும் தலையில் கட்டிடுவாங்க. என்ன ஒன்று போதும். அப்படிதான் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம குடும்பம் மட்டும் நாசமாக போகுது, நம்ம மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்கும். அவள் பார்த்து எப்படி நல்லவளா மாறிட்டா, நல்லா இருக்கான்னு நமக்கு ஒன்று நம்பிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நம்ம கொடுத்து வச்சது அப்படிதான் நினைக்க வேண்டியது. அவளுக்குலாம் அந்த வந்தனா மருமகளாக வந்திருக்கணும். அவளும் இப்போ மாறிட்டாலாமே. என்னத்தை சொல்ல, என்ன நடக்குதுன்னே தெரியல ஊருக்குள்ள. என்னடி சொல்ற? அந்த வந்தனாவா நல்லா எடுத்தெறிஞ்சு பேசுவாளே, மூஞ்சி சிடுசுன்னு வச்சுக்கிட்டு. ஒருத்தட்ட கூட சிரிச்சு பேச மாட்டாளே. படிச்ச திமுரு வேற, திமுறால தெரியவா. அவதே இவளுக்கு மருமகளை வரும், எல்லாம் வச்சு செய்வான்னு பார்த்தேன். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுக்கிட்டு இப்போ பார்த்தா மாறிட்டான்னு வேற சொல்கிறேன். அதான் ஆமாக்கா, நான் வந்து கேள்விப்பட்டேன். சொந்தமாக கடையெல்லாம், காய்கறி கடையெல்லாம் அவங்க அப்பா தான் வச்சு கொடுத்தாரா. எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் திரிகிறாங்க. நம்ம குடும்பம் மட்டும்தான் எப்படியே அடித்து நாரிக்கிட்டே தெரியுது. ஒன்றும் உருப்படாது. எல்லா குடும்பமும் நல்லா அடிச்சுக்கிறாங்க, அப்புறம் கூடிக்கிறாங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க. நம்ம குடும்பம் மாதிரி யார் குடும்பம் இல்லை. நீ என்னடி இப்படி சொல்றீ? எனக்கு தலையை சுத்துதேடி. ஆத்தாடி, என்னடி இப்படி நடக்குது? நான் தான் ஒன்றும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே கிடக்குறேன்னா. ஆக்கா கமலாக்கா, எப்பக்கா வந்து இப்போதே உன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு நீதே வந்துட்டு உனக்கு 100 ஆயிசுக்கா. இப்போ தாண்டி வந்தேன். ஆமாம், என்னடி என்னமோ என்னை பற்றி பேசணும்னு சொன்னேன். அடா அது ஒன்றும் இல்லைக்கா, ஒரு மருமகளுக்கு வேலை கிடச்சிருச்சுல, கவர்மெண்ட் வேலை. நீ தானே படிக்க வச்சு வாங்கி கொடுத்தா, அதை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன். முன்னாடிலாம் கமலாக்கா எப்படி இருந்துச்சு, இப்போ மருமகளை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துருக்கு. அதுவும் கவர்மெண்ட் வேலை. மருமகளை தாங்குது, எல்லா வேலையும் அதே பார்க்குது. அப்படின்னு உன்னை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு எவ்வளோ நல்ல மனசு, உன் நல்ல மனசுக்கு தான் உன் மருமகளுக்கு வேலை கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு வேற என்ன உன்னை பற்றி நாங்கள் பேசப்போம். நான் எங்கிட்ட படிக்க வச்சேன், அவன் சந்தோஷம் தாண்டி கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். அவன் படிக்க வச்சாலும் காசு கட்டினாலும் அவள் தானே படித்தான். அவள் படித்து தாண்டி மார்க் வாங்கி இப்போ வேலை வாங்கியிருக்கா. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒன்றும் பண்ணல. நான் வீட்டில் ஒரு வேலை கூட பார்க்க மாட்டேன். அவள் தான் பாப்பா, உனக்கே தெரியும் இல்லை. அதெல்லாம் நம்ம கையில் என்ன இல்லடி. அவள் ராசி தாண்டி, அவளுக்கு தாண்டி எல்லாம் நல்லா தான் நடந்தால் சரிதான். ஆமாம், இந்த பக்கம் பானுவா வந்து அவங்க வாரம் சொன்னால் அதே பார்க்கலாம். அவள் வீட்லேயும் பார்த்தா ஆளை காண. எங்கிட்ட போனேன்? உன் தாராள மனசு அப்படி சொல்றாக்கா. ஆனால் ஊருக்கே தெரியும் ஒன்னாலே உன் மருமக எப்படி ஆகிட்டா. அவள் வீட்டில் இருக்கும்போது எப்படி ஆகிட்டா. உன் வீட்டுக்கு வந்து தானே ஒரு ராசி, உன் நல்ல குணம் எல்லாம் சேர்ந்துதான் இப்படி ஆக்கிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. வானுக்கா, கடையில் பார்த்து மளிகை கடையிலலாம் நின்னாங்க. நீங்கள் அங்கே பார்க்கலையா? கடையில் பார்க்காம வந்துட்டீங்களா? மளிகை கடையில் தான் நின்னாங்க. நாங்கள் வரும்போது நான் கூப்பிட்டேன், நான் அப்புறமா வரேன்னு சொன்னாங்க. அதோட மறந்துட்டாங்களா என்னென்ன உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். இல்லடி, நான் மளிகை கடையில் பார்க்கல. எப்படியும் வீட்டில் பார்த்துட்டு சரி இந்த பக்கம் எதுவும் ஊரை நாடி வந்திருப்பாளா அப்படின்னு வந்து இங்கே இல்லையா. சரி நான் போகிறேன்டி, வீட்டில் வேலை கிடக்கு, மருமக தனியாக இருப்பா. சரிக்கா, எப்போ வேலையில் செய்கிறா? இந்த ஊரில் தான் போஸ்டிங் போட்டிருக்காங்களா? ஆமாடி, என்ன ஒரு வாரத்தில் சேர்ந்து வாடி. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் எங்கிட்ட இது பண்ணிட்டா. இல்லாட்டி மறுபடியும் தனியாக போயிருக்கணும் வேறு எங்கிட்டாச்சும் வேலைக்கு. நல்ல வேலை ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதையும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன். சரிக்கா, சரி பார்த்து போ. வானங்க கடையில் தான் நிற்கும், போய் பாரு. பார்த்தீங்களாடி இந்த கமலாக்காக்கு வந்த வாழ்வை? என்னத்த சொல்லு. முன்னாடிலாம் நான் போய் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு இங்கே படுத்து கிடந்தாலும் இப்போ எனக்கு வேலை இருக்குது, மருமக கஷ்டப்படுவான்னு ஓடுது. எப்படிலாம் நடக்குது. சரி வாங்க, நம்மளும் வீட்டு பக்கம் போவோம். நமக்கு இனி என்ன வேலை, இருட்ட போகுது. ஊரை நடிகருக்குள்ளே இருந்துக்கிட்டு. ஆமாம் வாங்க போவோம். இது எதுவும் நம்ம பேசினது கேட்டு சந்திலா. பேசின பார்த்தா கேட்காத மாதிரி தான் தெரியுது. கேட்கலன்னா ரொம்ப சந்தோஷம். கேட்டு தான் நேரம் உரிச்சு எரிஞ்சிருக்காது.
நம்மளாம் இப்போ ரொம்ப பேசுறதெல்லாம் இல்லை, பேச்செல்லாம் குறைச்சிக்கச்சுன்னு சொல்கிறல்ல. கேட்டிருந்தா இன்னும் திட்டிருக்கும்ல. பானுவதி எழுதி வந்தாங்க, அந்த யாவத்துலேயே வந்தாலும் நம்ம பேசுறதை கவனிக்கல. சரி வாங்க போவோம் இருக்கிறதுக்குள்ள. எங்க வாங்க வந்துட்டீங்களா? உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. என்ன யோசிச்சிங்களா? நான் சொன்னது என்ன யோசிச்சு முடிவு பண்ணிடல? பாப்பாவுக்கு என்ன அதே பேர் தான் வைக்கணுமா? ஆமாம், சாந்திங்கிற பேர் நல்லா தானே இருக்குது. அதில் என்ன உனக்கு குறைச்சி? அந்த பேர் நான் அவ்வளோ கேவலமாக இருக்குது. அந்த பேர் வைக்க நான் நைட்லேருந்து சொல்லிட்டே இருக்கேன். நீ வேண்டாம் வேறு பேர் யோசிச்சு சொல்லுங்க. அந்த பேரே வேணாங்க. எங்கள் அம்மாவோட பேர் தானே ஞாபகார்த்தமாக வச்சு. இது உனக்கே நல்லா இருக்க மாதிரி. அப்போ நீங்கள் மட்டும் உங்கள் அம்மாவோட பேர் வைக்கல, அப்போ நான் மட்டும் எங்கள் அம்மாவோட பேர் வைக்கணும். அதே 2 பேர் அம்மாவோட பேரும் வேணால் வேறு ஏதாச்சும் பேர் யோசிச்சு சொல்லுங்கன்னு பார்த்தா நீங்கள் அதிலே தான் குறியாக நிற்கிறீ. என்ன காரணம்? மலர், உங்கள் அம்மா உயிரோடு இருக்காதனால உனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த ஃபீலிங் எங்கள் அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு தெரியல அம்மாப்பா. அதனால தான் அந்த பேரை வச்சு என் பொண்ணுக்கு பேரை வச்சு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். நீ அதையும் இப்படி தடங்கல் பண்ணினா என்ன பண்ணுவீன்னு சொல்லு. இல்லைங்க, பேர் ரொம்ப பழசாக இருக்குது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் புள்ளையே கிண்டல் பண்ணுவாங்க. அப்புறம் அவளே வந்து நம்மளை திட்டுவா. எனக்கு எதுக்கு இந்த பழைய பேரை வச்சு ஏதாச்சும் புது பேரை வச்சுருக்கலாம்னு சொல்லுவா. அதனால தாங்க யோசிச்சு சரி உங்கள் அம்மா யாவும் உங்களுக்கு இருக்குது ஓகே, அதனால் பேர்னால தான் காமிக்கணும். இல்லைன்னா உங்கள் அம்மா என்ன மறந்துடுவீங்களா என்ன? அதே வேறு பேர் வச்சுக்கலாம்னு யோசிச்சேன். இல்லை மலர், சாந்தின்னு வச்சுக்கலாம். உனக்கு வேணா வேறு ஏதாச்சும் பேர் சொல்லி கூப்பிடணும் கூப்பிடாலும் சர்டிஃபிகேட்ல இந்த பேர் இருக்கும். எங்கள் அம்மா யாவர்த்தமாக வச்சுக்கிறேன் நான் சொல்லிட்டு எங்கள் அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க யாவர்த்தமாக வைக்கணும். மறுபடியும் திருப்பி அதே சொன்னா என்ன மலர்? இல்லைங்க, பழைய பேராக இருக்கே அதான். சரி பரவாயில்ல மலர், அந்த பேர் வைக்கலன்னா விடு. நான் இதுக்கு மேலே சண்டை போட விரும்பல. இப்போ கொஞ்சம் நல்லா போகுது. மறுபடியும் சண்டை போட்டு எனக்கு எடுத்துக்க விரும்பல. பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச பேரை நீனே செலக்ட் பண்ணிட்டு ஃபோனில் பார்த்துட்டு அதை நீனே வச்சுக்க. சரியா? சரி நில்லுங்க, சாந்தி தானே, சரி வச்சுக்கலாம். நான் அந்த பேர் சொல்லி கூப்பிட மாட்டேனா? இல்லை மலர், வேணாம் மலர். இப்படி வேண்டாம் வெறுப்பான எங்கள் அம்மா பேரெல்லாம் வைக்க வேணாம். நீ கூப்பிட மாட்டேன்னு வேறு சொல்கிறேன். வேணா விடு. நீ வேறு பேரே வச்சுக்க. அந்த பேர் வேணாம். பேர் இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி பேர் இருந்தாலும் எங்கள் அம்மா அவங்க இருக்குமா இல்லைன்னா இருக்காதா? விடு. அட பழைய பேராக இருக்குதானே யோசிச்சு. உங்கள் அம்மா பேர்னால நான் வைக்க வேணாம்னு சொன்னேன். நான் பேர் பழசாக இருக்குதானே சொன்னேன். உங்கள் அம்மா பேர் அதனால என் பிள்ளைக்கு வைக்காதியே அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லை சரி பழசாக இருந்தானே இருந்துட்டு போதே என் மகன் என்னை தானே கேள்வி கேட்பா. நான் அப்போதைக்கு பார்த்துக்கிறேன். சரி விடுங்க, அந்த பேர் வச்சுக்கலாம். சரியா? நான் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்போ நிஜமாவே உனக்கு ஓகேவா? சாந்தினே வச்சுக்கலாமா நம்ம பாப்பாக்கு? ஆமாங்க, அதே வச்சுக்கலாம். அப்புறம் 2 நாளைக்கு லீவ் போடுங்க. சர்டிஃபிகேட்டு பேர் வச்சு பிறந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும்ல, நம்ம பேருக்கு மாற்றிக்கணும், எல்லாமே பண்ணணும்ல. அந்த தத்தெடுத்து வந்ததோடு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ணல. ஆதார் கார்டு எடுக்கணும், என்னென்ன வேலை இருக்குது எல்லாமே இருக்குது. நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் போறியே, அப்புறம் வந்து கொஞ்சம் அதோட சரியாக மற்றது எல்லாம் இருக்குல்ல. 2 இடத்துல ஸ்கூல் சேர்க்கணும், எல்லாம் பண்ணணும்ல. எல்லாம் எடுத்து வச்சா தானே ஓகே ஆகும். ஆமாம் மலர், நானும் அதான் யோசிச்சு அடுத்த வாரம் லீவ் போடுங்க. நல்ல வேலை நீனே ஞாபகப்படுத்திட்டு அடுத்த வாரம் லீவ் போட்டு ஒரு வாரத்தில் இந்த வேலையாலையும் அலையும் அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய்க்கிறேன். தானே கூட 2 நாள் போயிட்டு அப்புறம் கூட நின்றுக்கிறேன். சரியா? சரிங்க, என் மேலே ஒன்றும் கோவம் இல்லையே பேர் வைக்க வேணாம்னு சொன்னதுக்கு. இல்லை மலர், முன்னாடி மாதிரி கூட கோவப்பட்டிருப்பேன். ஆனால் இப்படி எப்போ நீ அப்படியா என்னை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற உண்மையில நான் கோவப்பட போகிறேன். பேர் பழசாக இருக்குன்னு சொன்னேன். அதே கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்லை, பேர் செஞ்சுட்டு இந்த பேர் இருந்துட்டு போதும். உனக்கு பிடிச்ச பேரை நீ கூப்பிடலாம் கூப்பிட்டு. நான் அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரியா? சரிங்க, போய் கை கால் அலம்பிட்டு வாங்க. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்? இன்றைக்கி சிக்கன் பிரியாணியும் மீன் பொரிச்சும் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்ல? சிக்கன் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாளாச்சு இல்லை, கொஞ்சம் அன்றைக்கே செய்யலான்னு பார்த்தேன். பாப்பா வந்து அன்றைக்கி அப்புறம் மீனாக்கு அப்படி இப்படின்னு ஆயிடுச்சா, அதனால செய்ய முடியல. அப்புறம் இன்டர்வியூக்காண்டி போயிட்டோம், அப்படியே போயிடுச்சா. அதனால தான் இன்றைக்கி தான் ஸ்பெஷலாக செஞ்சு இன்றைக்கி 2 பேரும் தனியாக சாப்பிட்லாம் 2 பேரும். அதனால தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் சமைச்சு பசியே வந்துருச்சு. இருந்தாலும் நீங்கள் வரட்டுமே சேர்ந்து சாப்பிட்லாமேன்னு உட்காந்துருந்தேன். பாப்பாலாம் சாப்பிட்டு தூங்கிட்டா. வாங்க கை கால் அலம்பிட்டு வாங்க சாப்பிட்லாம். இது முன்னாடி சொல்ல மாட்டேடி, சாப்பிட்டாச்சும் பேசியிருக்கலாம். இவ்வளோ காக்க வச்சு சொல்கிறேன். நம்பி வேமா அனுப்பிட்டு வரேன். நீ போய் எல்லாத்தையும் எடுத்து சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு? ஆமாங்க, அதனால தானே செஞ்சேன். என் கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. முதல் கரைச்சி கொட்டிகிட்டே தானே இருப்பேன். இன்றைக்கி தான் பாசமாக நான் உங்களுக்கு ஊட்டி விட போகிறேன். அப்போ கேட்கும்போது பிள்ளை இருக்கே, இது முன்னாடியே சொல்ல மாட்டேன். அதுக்குள்ளே வந்து வம்பளத்து இருக்க சாப்பிட்டு பேசிக்கலாம். சரி போங்க, கை கால் அலம்பிட்டு வாங்க. போகணும் நேரம் ஆயிடல, 8:30 தான் ஆகுது. பாப்பா அதுக்குள்ளே தூங்கிட்டா என்னமோ பறக்கிறிய பசி இருக்கிற மாதிரி. ஆமாடி, நீ சாப்பாடு சொன்னோன்னு எனக்கு பசி தான் இருக்குது. முன்னாடி உனக்கு பசிக்கல. இப்போ பிரியாணி சொன்னியா, பிரியாணினாலே எனக்கு பேரை கேட்டாலும் சும்மா இருக்கும். அது வீட்டில் வேறு செஞ்சுருக்கோம். அப்புறம் பசிக்காதான் என்ன? நான் போயிட்டு ஒடியே முடியாது. இந்த நல்ல மனசதே இவ்வளோ நாள் புரிஞ்சிக்காமல் நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கோம். கடவுளே என்னை மன்னிச்சிருப்பா. அதுக்குதான் இவ்வளோ நாள் சொல்லிச்சிருக்கேன். எப்பாச்சும் சந்தோஷத்தை கொடுத்தி. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்குன்னே லைட்டாக பசிக்கிற மாதிரியே இருக்கே. பசிச்சு பசியும் அடங்கிடுச்சுப்பா. இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் பசி சுத்தமாக போயிடும். அப்புறம் சுத்தமாக சாப்பிடவே முடியாது. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அம்மாட்ட அன்றைக்கே சொன்னி சாந்தினே வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னு. அம்மா வச்சுட்டு போனால் போட்டுன்னு சொன்னாங்க. நான் தான் நெருடலாக இருக்குன்னு வேணாம்னு சொன்னி இப்போ அம்மாட்ட சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. அம்மாவும் நல்லா மாறிடுச்சு. மீனாக்கும் ஃபோன் பண்ணி பேசவே இல்லை வீட்டிலேருந்து வந்ததோட. அப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கா. இருந்தாலும் 2 நாள் போய் இருந்துட்டு வந்தால் தேவையில்ல. 2 நாள் கழிச்சு போகலாம். இவருக்கு லீவ் வந்தோடனே. என்ன மலர், உன்னை போய் சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்லி நான் போனதுலேருந்து அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டே என்னத்தை யோசிச்சுட்டே இருக்கே. என்ன பிரச்சனை உனக்கு? இல்லைங்க, இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கீங்களே, உங்களை போய் அவ்வளோ நாள் கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெரியும் எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குண்ணா. இப்போதான் உனக்கு அது புரியுதா? இப்போ வாட்சும் புரிஞ்சுச்சு. அதை சந்தோஷப்பட்டு இப்போ பழசனாக இருக்கிற கல்வி இருக்க பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 6 போச்சுன்னா 10 கவே நான் கொள்ள வெறி ஆயிடுன்னு சொல்லிட்டு. சரி கோவப்படாதீங்க வாங்க. நான் ஏதோ எமோஷன் ஆகிட்டேன். அதுக்கு போய் ரொம்ப பண்ணுறீங்க. கொஞ்சம் மன வருத்தந்தேன். அதே வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் மீனை போய் பார்க்கணும். 2 நாள் கழிச்சு போகலாம். ஆமாம், நான் சொல்ல மாதிரி மச்சான் ஃபோன் பண்ணார். 2 நாள் கழிச்சு வர சொன்னாங்க. மீனா இன்டர்வியூ போகிறாள், அதனால கறி வந்து எடுத்து சமைக்கிறாங்களா. அதே நம்ம எல்லாமே எப்படி அதையும் நம்மளையும் வர சொன்னாங்க. 2 நாள் கழிச்சு போகணும். நான் சொல்லுவேன்னு நினச்சி மறந்துட்டு உனக்கு ஃபோன் அடிச்சாலும் மத்தியானம் நீங்கள் எடுக்கவே இல்லையா? எங்கே போனால் ஃபோன் சுவிச் ஆஃப் நேரம் வந்து சொன்னாங்க. சார்ஜ் இல்லாமல் போட்டுருந்தீங்க. பாப்பா கூட விளையாண்டு திருப்பி நீ அடிச்சு பேசவே இல்லை. உனக்கு மெசேஜ் வந்துருக்குமே. ஆனால் ஆமாங்க,
வாங்க மெசேஜ்க்கு அடிச்சு நான் அண்ணனுக்கு அப்புறமா அடித்து பேசலான்னு இருந்தேன், அதோட மறந்துட்டு நல்ல வேலை ஞாபகப்படுத்தி விருந்து வைக்கிறாங்களா, அப்போ தடப்புடலாம் இருக்கும், போயிடுவோம் நம்ம. சரி வா போய் சாப்பிடலாம் வா. சரி வாங்க.